வணக்கம் நண்பர்களே, இது ஒரு மருத்துவ விழிப்புணர்வு பதிவு. இது போன்ற பதிவுகள் நிறைய நம்ம சேனலில் இருக்குது, நீங்கள் பார்க்கலாம். நீங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி நோட்டிஃபிகேஷன் பில் பதிவு பண்ணியிருந்தீங்கன்னா இந்த மருத்துவ விழிப்புணர்வு உங்களுக்கு வந்து சேரும். சரி, மழைக்காலங்களில், அதாவது ரெய்னி சீசன் குளிர்காலங்களில் நாம் பழங்கள் சாப்பிட்டால், பழங்கள் சாப்பிட்டால் சளி பிடிக்கும் அப்படிங்கிற ஒரு இது ரொம்ப காலமாக மக்கள் மத்தியில் பரவி வருகிற ஒரு தகவல். இது உண்மையான மருத்துவர்கள்ட்ட கேட்டோம். அப்போது மருத்துவர்கள் சொல்கிற பதில் என்ன, அதுதான் அந்த பதிவு. பொதுவாக மழைக்காலங்களில் அந்த பழங்கள் சாப்பிடும்போது சிலருக்கு அலர்ஜி இருக்கும். சில பழங்கள் எல்லாருக்கும் எல்லா பழமும் ஒத்துக்குன்னு சொல்ல முடியாது. காரணம், ஒவ்வொரு பழங்களிலும் வெவ்வேறு வகையான ஆசிட் இருக்கும், வேறு வகையான புரதச்சத்துக்கள் இருக்கும், கொழுப்பு சத்துக்கள் இருக்கும். அது வகை வகையான இதை சார்ந்தது. இப்படி ஒருவேளை உங்களுக்கு பழம் சாப்பிடும்போது ஏதோ ஒரு உணர்வு ஏற்படுது அப்படின்னா, இது இந்த மாதிரி நேரங்களில் அவங்க தவிர்க்க வேண்டிய பழங்களை என்ன சொல்கிறாங்கன்னா, ஒவ்வாமை அலர்ஜி இருக்கவங்க ஆரஞ்சு, திராட்சை, தர்பூசணி, இந்த சிட்ரஸ் பழங்கள் எல்லாம் சிட்ரஸ் ஆசிட்னு இருக்கிற பழங்களை மட்டும் உடலில் வந்து சில இதுகளை அதிகப்படுத்தும். அப்போ சிலருக்கு வாழைப்பழம் சாப்பிடும்போது ஜுரம் வர்ற மாதிரி, தொண்டையில் சளி கட்டுற மாதிரியெல்லாம் ஃபீலிங் வரும். அப்படிப்பட்டவர்கள் தற்காலிகமாக அதை சாப்பிட்றத தவிர்த்துக்கலாம். சளி தொந்தரவு இருக்கிறவங்க மலை வாழைப்பழம்னு சொல்லுவாங்க. மலை வாழைப்பழங்கிறது க்ரீன் கலரில் இருக்கும். அது செவ்வாழை அல்லது நேந்திரம் பழம் அப்படிங்கிறத முயற்சி பண்ணலாம். அதாவது சளி தொந்தரவு இருக்கிறவங்க இதை முயற்சி பண்ணலாம். எதை? மலை வாழைப்பழம், செவ்வாழை, நேந்திரம்லாம் முயற்சி பண்ணலாம். இந்த பழங்கள்லாம் பொதுவாக பாதிப்பு ஏற்படுத்தாது அப்படிங்கிறது மருத்துவர்களுடைய ஒரு ஆலோசனையாக இருக்குது. தொண்டையில் சளி கட்டுற மாதிரி இருக்குங்கிறது சாதாரண வாழைப்பழத்துக்கு. ஏன்னா பொதுவாக அவங்களுடைய அட்வைஸ் என்னவாக இருக்குது, பழங்களை நல்ல வெயில் நேரம், பகலில் வெயில் இருக்கும் இல்லையா, குளிர்காலமாக இருந்தாலும் மழை காலமாக இருந்தாலும் பகலில் வெயில் இருக்கும். அந்த பகல் நேரத்தில் சாப்பிட்றது நல்லது. பழங்கள் சாப்பிட்றதுனால ஒவ்வாமை ஏற்படுவது போல் தோன்றினால் கொஞ்சம் தண்ணி குடிச்சுக்குங்க. ஃப்ரிட்ஜில் வச்ச ஜில்லிப்பான அந்த ஜில்லுன்னு இருக்க பழம், ஃப்ரிட்ஜில் வச்ச பழம், பெட்டிகளில் அடைக்கப்பட்ட பழைய ஓல்டு ஃப்ரூட்ஸ், அதுகளில் தவிர்த்துக்கிடுங்கன்னு சொல்கிறாங்க. ஏன்னா நாள்பட்ட பழங்கள், ஃப்ரிட்ஜில் வச்ச பழங்களில் சில மாற்றங்கள் ஏற்படலாம் அப்படிங்கிறதுக்காக தான். மற்றபடி குளிர்காலத்தில் உங்கள் உடலுக்கு எந்தெந்த பருவ சூழலில் என்னென்ன பழங்கள் ஏற்புடையது அப்படிங்கிறது இயற்கையாகவே ஒரு லிஸ்ட் இருக்குது. அதுபடி நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா பழங்களால் உங்களுக்கு பெரிய தொந்தரவுகள் வராது. ஒவ்வாமை இருந்தால், ஒருவேளை அலர்ஜி ஏதாவது சில பழங்களில் இருந்தால் மட்டும் தவிர்த்துக்கிடுங்க. அதுக்குமே வாழைப்பழம், நேந்திரம்பழம், செவ்வாழை இதெல்லாம் வந்து எப்போதுமே ஏற்றுக்கிற பழம்னு சொல்லிட்டாங்க. ஸோ உங்கள் சந்தேகங்கள் தீர்ந்துருக்கும் நண்பர்களாக தொடர்ந்து இந்த மருத்துவ பதிவுகளை பாருங்கள். சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க, நோட்டிஃபிகேஷன் பெல் பதிவு பண்ணுங்கள்.